அப்போ இந்த கடைசி காலங்களில் என்ன சொல்லணும்னா, என்ன என்ன வசனத்தை தியானித்தோம் அப்படின்னா, விசுவாசத்தில் நீ விழித்திருக்க வேணும். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ விசுவாசத்தில் நீ விழித்திரு. இந்த கடைசி இந்த தேவனுடைய நாட்களில் நீ விசுவாசத்தில் நீ நிலைத்திராவிட்டால், சரியா? நீ விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவங்களாக, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்க முடியும், சரியா? இந்த வசனம் இன்னொரு டைம் கூட அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த விசுவாசத்தில் இந்த நாட்களில் என்ன பண்ண, நம்மளுடைய விசுவாசம் வீணாய் போகாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசங்கள் வீணாய் போகாதபடி என்ன பண்ணோம்? விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நல்ல பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை வெற்றிகரமா முடித்தேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதுபோல் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஓடுறாங்க, கிறிஸ்தவர் வாழ்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நீ வலப்புறம் இடப்புறமாக நீ என்ன பண்ணக்கூடாது? சாய்ந்து நீ ஓடக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறான்? ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்கிறான், கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்கிறான். எல்லா விதமான பாவங்களுக்கு நேராக, எல்லா வித அக்கிரமங்களுக்கு நேராக, அநியாயத்துக்கு நேராக வாழக்கூடிய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணி தேவனை சார்ந்து நீ வாழக்கூடியவனாக நீ காணப்படணும், இல்லையா? இன்னொரு கூட வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன், சரியா? நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கே இருக்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் பாவம் செய்யாமல். அப்போ நம்ம பாவம் செய்கின்ற பொழுது, நம்ம அக்கிரமம் செய்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஒரு நீதிக்கேடு செய்கிறன்னு தான் அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம பாவம் செய்கின்ற பொழுது, நம்ம அக்கிரமம் செய்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு நம்ம தேவையில்லாமல் ஒரு நீதிக்கேடு, ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம், சரியா? அந்த வசனத்தை கூட இன்னொரு டைம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தா தெரியும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு, சரியா, தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினே, நீ விதைக்கிற விதை. அப்போ இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்ன சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம அக்கிரமம் செய்யக்கூடாது, நம்ம அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்கிறார்? நீ விழித்துள்ள என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ விழிப்புடன் இருக்க வேணும். என்ன சொல்லியிருக்கிறாரு? அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நாட்கள்? என்ன பண்ணியிருக்கிறாங்க? அநேகர் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்களில்? நிறைய பாவங்கள்லாம் செய்கிறாங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இன்னொரு வசனத்து கூட வாசிப்போம் நம்ம அதே புஸ்தகத்தில், அதே 14வது அதிகாரத்தில். தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்கும். அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் அந்த 33வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது என்ன 1 கொரிந்தியர் புஸ்தகம்
இந்த 14வது அதிகாரம் 33வது வசனம். அந்த வசனத்தை வாசித்தா தெரியும் என்ன சொல்றாருன்னா, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகளில் எல்லாமே கலகம் தான் நடக்குது. சரியா? இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக இடங்களில் என்ன நடக்குதுன்னா, சண்டை, கலவரம், பிரச்சனை, விசுவாசிகளுடைய சண்டை. இன்னைக்கு உலகங்களில் அழிந்து போகிறதுக்கு காரணமே சபைகள் இன்னைக்கு ஒரு கள்ளர்கள் குகைகளாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ தேவன் என்ன சொல்கிறார்னா, கலகத்திற்கு தேவனாயிராமல். தேவன் கலகம் பண்ணுவாரா? தேவன் சண்டை பண்ணுவாரா? அப்போ இன்னைக்கு அநேகம் என்ன பண்ணுறாங்க? சண்டை பண்ணக்கூடியவங்களாக, கலகம் பண்ணக்கூடியவங்களாக, பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த கலகங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தேவன் விரும்பாத ஒரு காரியம் இல்லையா? அடுத்த ஒரு வசனம் கூட வாசிப்போம். இன்னொரு கூட சொல்கிறாங்க, நாங்கள் சபையில் வந்துட்டு நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் வாழ்கிறோம், ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் வந்துட்டு ப்ராஃபஸி பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவலாக நிறைய காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகளில் நிறைய காரியங்களை, நிறைய விசுவாசிகளை, நிறைய மக்கள் எல்லாம் அவருடைய விசுவாசத்தை சீரழிக்கும்படியாக